ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை பெருந்தலைவர் மக்கள் கட்சி நடத்தும் பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை ரெட்டில்ஸில் வடகரையில் உள்ள MVM மஹாலில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் MVM ரமேஷ்குமார் தலைமையில் நடக்கிறது. முத்துலிங்கம், செந்தில்குமார், குமாரசாமி, முருகக்கனி முன்னிலையில் பொங்கலிடப்படுகிறது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் மனிதநேயர் என்னா தனபாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 250 ஏழை குடும்பத்தினருக்கு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வழங்கி விழா பேருரை ஆற்றுகிறார். மேலும் விழாவில் தொழிலதிபர் ST பன்னீர்செல்வம், திருமதி தமயந்தி பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். பொங்கல் விழாவில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அனைவரும் வாருங்கள், குதூகலமாக பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்வோம். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்னும் ஒரு 3-4 நாளில் பொங்கல் வரப்போகுது. தமிழகத்து மக்கள் எல்லாம் ரேஷன் கடையில் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. பார்க்கவே பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அதாவது அரசாங்கங்கள் தமிழக மக்களை கையேந்த வச்சுருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். இலவசங்கிற பேரில் மக்களை ரேஷன் கடையில் காக்க வச்சு வெகு நேரமாக சிரமப்படுத்தி ஒரு கையேறு நிலை இல்லாத மக்களாக ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் 2026 3000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க. இது அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இப்போ ஒரு 3 நாளாக கொடுத்துட்ருக்காங்க. காலையில் 5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வரிசை கட்டி உட்காந்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கடையிலையும் 5 மணிக்கு நீங்கள் போய் பாருங்களேன். ஆண்கள், பெண்கள், வயசானவங்க எல்லாமே வரிசையாக காலையில் உட்காந்துடுறாங்க. அவங்க கடையை திறக்கிறது என்னமோ 8:30 மணியோ 9 மணிக்கோ திறக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கடையை திறந்து எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பிக்க ஒரு அரை மணி நேரம், 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த 5 மணிலேருந்து உட்காந்துருக்கவங்க வீட்டுக்கு போய் சேரக்க மணி 11-12 ஆயிரும். ஒரு 3000 ரூபா, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு, இது அவங்களால வாங்க முடியாதா? இதுக்காக அந்த வயசானவங்களை போட்டு பாவம் ஆண்களும் பெண்களும் க்யூவில் நின்று உட்கார முடியாமல் நட்டமாக நிற்கிறாங்க. எல்லா கடையிலையும் பார்க்குறோம். ஏன் இந்த இலவசத்தை கொடுத்து தமிழக மக்களை ஒரு பிச்சைக்காரனாக ஆக்குறீங்க? இலவசம் யாரும் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் யாரும் உங்கள்கிட்ட ஏன் கொடுக்கலன்னு கேட்க போகிறாங்களா? இப்போ 2022 நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ என்ன கொடுத்தீங்க? 21 வகையான பொருள் கொடுத்தீங்க. அதில் பாதி பொருள் வேஸ்ட்டு, ஒன்றதுக்கும் உதவாது. அப்போ 1000 ரூபா கூட கொடுக்கல, ஒன்றுமே கிடையாது. வெறும் 21 பொருள் மட்டும் கொடுத்தீங்க. அடுத்து 22 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு, இதை கொடுத்தீங்க. கூட ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்க. அப்புறம் 2024 அதுவும் அதே மாதிரி கொடுத்தீங்க. 25 1 கிலோ அரிசி, 1 கிலோ வெல்லம், கரும்பு, 1000 ரூபா கொடுக்கல போன வருஷம். இந்த வருஷம் 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க. காரணம் என்ன? இந்த 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. மக்களுக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்தா திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் அங்கே ஏசி ரூம்லையோ ஆஃபீஸ்லேயோ உட்காந்து நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், தெருக்களில் பாருங்கள். ரேஷன் கடைக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத பாருங்கள். வயதானவருங்க, நீங்கள் தாயுமானர்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க. அந்த திட்டத்தில் வயதானவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுப்போன்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்களேன். வீடுகளை தேடி கொண்டு 1000 பணத்தை கொடுத்துட்டு போங்களேன். யார் வேண்டாங்கிறா? அதுக்காக ஏன் மக்களை வரிசையில் நிற்க வச்சு காலங்காத்தால் எதுவும் இப்போ மார்கழி மாதம் பனி ஊற்றுன்னு ஊற்றுது. நமக்கே காலைல 5 மணிக்கு வெளியே போக முடியல, அவ்வளோ குளிர். அவங்க பாவம் வயசானவங்க எல்லாம் அந்த கடையில் வாசலில் உட்காந்துருக்காங்க கடை திறக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க, அதாவது வயசானவங்க இருக்காங்க பாருங்கள், அம்மா அப்பா, அவங்களுக்கு வீட்டில் வேலை வெட்டி இல்லைன்னு சும்மா இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த
அப்பாவோட பிள்ளைங்க சும்மா தானே இருக்கீங்க, காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் ரேஷன் கடைக்கு போயிருங்க, போய் க்யூவில் நில்லுங்க, நீங்கள் நின்று இதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாங்க. பாவம் அவங்களும் பிள்ளைகள் சொல்கிறாங்களேன்னு கேட்டுட்டு அந்த குளிரில் வந்து ரேஷன் கடை வாசலில் உட்காந்துருக்காங்க. இது நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. நாங்கள் காலையில் டெய்லி பார்க்குறோம். எதுக்கு இப்படி மக்களை சித்திரவதை பண்ணுறீங்க? ஒரு 3000 ரூபாய்க்காக பணத்தை கொடுக்குறேங்கிற பேரில் ஓட்டு வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கள வந்து இந்த குளிர்லையும் கால்களுக்கு நிற்க வச்சு, அதுவும் அந்த ரேஷன் கடைக்காரில் வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து மக்களை என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா, என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா, மதிக்கிறது இல்லை அவங்கள. ஏதாவது ஒரு தப்பாக ஏதாவது கேட்டால் அவங்க வந்து எரிஞ்சு விழுறாங்க. அவங்க வேலைப்பழுனால எரிஞ்சு விழலாம் சொல்லலாம், ஆனால் மக்களிடத்துல வந்து கொஞ்சம் அனுசரணையாக ஒரு அன்பாக பேசுறதுங்கிறதே கிடையாது. வயசானவங்களாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மதிக்கிறது இல்லை. ஏதாவது டவுட்டு கேட்டாங்கன்னா அவங்கள வந்து கண்டபடிக்கு என்னமோ அவங்க வீட்டு வேலைக்காரனை பேசுகிற மாதிரி ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், சிவகங்கையில் வேட்டி சேலை கொடுக்கன்னு சொல்லியிருக்கீங்க, வேட்டி சேலை கொடுக்கல, அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. அதை தெரிஞ்சேன்னா ஒரு ஊடகவியலாளர் அவர் தேடி போய் கேட்குறாரு ரேஷன் கடையில், என்னங்க இந்த மாதிரி சேலை கொடுக்கன்னு சொல்லியிருக்கீங்க, கொடுக்கல, ஒன்று புடவை கொடுக்குறீங்க இல்லைன்னா சேலை கொடுக்குறீங்க, கேட்டால் இல்லைங்கிறீங்க, ஏன் இப்படி கொடுக்குறீங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு மேலதிகாரி அதெல்லாம் தரல, இவ்வளோ தான் கொடுத்தாங்க கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு ரீசன் கேட்டால் அவரை வந்து ஒரு வயசானவரில் ஒரு பெரியவர் அந்த கடையில் உட்காந்துருக்காரு, கடையில் ரேஷன் கடை ஊழியர், அந்த ஊடகவியலாளர் என்னெல்லாம் கேட்குறாரு, வாடா போடாங்கிற மாதிரி மரியாதையில் இப்போ தரக்குறவா பேசுகிறாரு. நீ போ, இடத்த காலி பண்ணி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? மக்களை கவனிக்க தானங்க உங்கள் வேலை, அதுக்கு தானங்க உங்களை நியமிச்சிருக்காங்க. மக்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்குறாங்க. ஏன் இருக்கிற அமைச்சர்கள் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் இருந்து முதல்வருக்கு கூட மக்களுடைய வரி பணத்திலிருந்து தான் சம்பளம் போகுது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறீங்களா? இந்த அமைச்சர் பேசினார பொன்முடி, ஓசி தானே, ஓசின்னு. அது மாதிரி இன்னொருத்தர் கேட்டார், கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபா வருதா, ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, லிப்ஸ்டிக் வாங்குறீங்களா, பவுட்ரு வாங்குறீங்களான்னு கேட்குறாரு. கொடுக்குறதே கொடுத்துட்டு இப்படி ஏளனமாக பேசணுமா? இலவச பேருந்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, எத்தனை நடத்துனர் வந்து பெண்களை எவ்வளோ இலக்காரமாக பேசுகிறாங்க, எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு சமூக வலைத்தளம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா அரசாங்கமே அப்படி தான் இருக்குது. இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து ஒரு கையேந்திர நிலைக்கு அவனை நிப்பாட்டி வச்சுட்டீங்க. இப்படி உங்களை மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுப்போம் நீங்கள், அதுவும் 4 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க. கேட்டால் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோங்கிறீங்க. ஏன் மற்றவங்களாம் தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லையா? அவங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. அவங்க கொடுக்குற வரி பணத்தில் தானே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவங்க கட்டுற வரி பணத்தில் தாங்க கொடுத்துட்ருக்கீங்க. அதே கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ மேலும் ஒரு 1 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? அது இது ஒரு 3-4 மாதம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வரும், அவங்க வந்து அதை தொடர்ந்து கன்னியூ பண்ணுவாங்க நம்புகிறோம். அவங்களாவது அனைத்து பெண்களுக்கும் சமமாக கொடுக்கணும். அவங்களும் தகுதி வாய்ந்த பெண்கள் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக மக்களிடத்திலே ஒரு திமுக மேலே ஒரு அதிருப்தி வந்ததற்கு காரணமே இந்த ஒரு 1000 ரூபா மேட்ரு தான். அந்த தவறை வந்து அடுத்து வர அரசாங்கம் செய்ய மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அதிகமாக கொடுப்பாங்க தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி எதை எடுத்தாலும் இலவசம் சொல்லி மக்களை வந்து வாட்டி வதைக்காதீங்க. பெண்கள் என்ன கேட்குறாங்க? 1000 ரூபா கேட்டோமா உங்கள்கிட்ட? எங்களுக்கு 1000 ரூபா இல்லைன்னா எங்களால் பண்ண முடியாதான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் பொங்கலுக்கு நீங்கள் இந்த 1 கிலோ அரிசி, 1 கிலோ வெல்லம், ஒரு கரும்பு வாங்க முடியாமல் உட்காந்துருக்காங்க தமிழக மக்கள். நீ 3000 ரூபா கொடுத்தது என்ன ஆகுது? அது நேர டாஸ்மாக் கடைக்கு போய் திரும்ப உங்கள்கிட்ட தான் வரப்போகுது. அது நீங்களே சொல்கிறீங்க. இப்படி ஒரு அவமானம், ஒரு அசிங்கம் தமிழக மக்களுக்கு தேவையாங்கிறதான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் மக்களும் வேறு வழி இல்லை, அரசாங்கம் கொடுக்குறதே ஏன் வாங்காமல் இருக்கணும்னு இப்போ அவங்களும் போய் கால் கடுக்க காத்து நின்று அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல போய் வாங்கணும்னு போய் கேட்குறாங்க. இதில் இன்னொரு சில என்னென்னா 10-11 மணி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பணம் முடிஞ்சு போச்சு, எங்கள் ஆஃபீஸர் போய் பணத்தை எடுக்க போயிருக்காரு, அவங்க வந்தோன்னா கொடுப்பாங்க. அது அவர் போய் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது வேற லைனில் நிற்கணும். அவங்க வயசானவங்க, எத்தனை ஆண்கள் பெண்கள் வயசானவங்க உட்காந்துருக்காங்க பார்க்க தானே செய்கிறோம். எத்தனை பெண்கள் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு அங்கே வந்து லைனில் காத்து கிடக்குறாங்க. எத்தனை ஆண்கள் வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஒரு நாள் லீவ் போட்டு வந்து காத்து கிடக்குறாங்க.
எத்தனை சின்ன சின்ன பசங்களாம் நிற்கிறாங்க வந்து, நீ முதல்ல போய் நில்லுப்பா, நான் வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு அவனை போய் நிற்க வைக்கிறாங்க. அவன் 6 மணிக்கு வந்து நிற்கிறான், 7:30 8 மணி வரைக்கும் நிற்கிறான். பிறகு அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து சரி நீ போ சாப்பிட்டு நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பி விட்டு இவங்க வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டில். இதில் வேற நீங்கள் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு வேற மாறு தட்டிக்கிறீங்க. இதெல்லாம் வெளியே போய் பாருங்கள். உங்களுடைய கட்சியில் எத்தனை பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், தொகுதியெலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் இது பார்க்குறாங்களா இல்லையா? மாவட்ட செயலர்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? நாங்கள் பார்க்குறோம். சில இடங்களில் அமைச்சர்களை அடித்து விரட்டுறாங்க. எம்பி எல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க, எம்எல்ஏக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க. இன்னும் எலெக்ஷன் இருக்குது, இன்னும் 3 மாதம் இருக்குது. எல்லோரும் மக்கள் தயாராக இருக்காங்க. வாக்கு கேட்டு எங்கிட்ட தானே வருவீங்க, அப்போ வச்சுக்கிறோன்னு இருக்காங்க. போகிற போக பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். வருகிற ஆட்சியாவது நீடித்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கணும். இந்த ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் ஒரே அராஜகம், வெட்டு குத்து, பாலியல் தொந்தரவு, பிள்ளைகள் நடமாட முடியல, சின்ன குழந்தை, பெரியவங்க, வயசானவங்க யாருமே நிம்மதியாக இல்லை. வயதானவங்க வீட்டில் தனியாக இருந்தால் அவங்க நகையை பறிச்சுட்டு ஒரு 2 பவுன் கம்மலுக்காக கொலை பண்ணிட்டு போய் நகையை பறிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படிலாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் என்னமோ மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செழிப்பாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டு 1 கிலோ அரிசி, 1 கிலோ வெள்ளத்தை கொடுத்துட்டு, ஒரு கரும்பை கொடுத்துட்டு பொங்கலை எல்லாரும் இனிமையாக கொண்டாடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. எல்லோரும் டோக்கன் கொடுக்குறீங்க, டோக்கன் வந்து வாங்கிக்கோங்கிறீங்க. முதல்ல என்ன சொல்கிறீங்க, டோக்கன் உங்களை வீடு தேடி வந்து கொடுப்பாங்கங்கிறீங்க. வீடு தேடிலாம் டோக்கன் கொடுக்கல. 10 ஒரு குடும்பத்துக்கும் ஒரு தெருவுக்கும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. அது பிறகு போய் கேட்டால் ரேஷன் கடையிலேருந்து வாங்குங்கிறீங்க. ரேஷன் கடையில் போய் வாங்க போனால் ரேஷன் கடையில் கொடுக்குறீங்க. 2வது நாள் 3வது நாள் போக்குறவங்களுக்கு டோக்கன் இல்லைங்க, நீங்கள் 13ஆம் தேதி 14ஆம் தேதி கொடுப்பாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. என்ன வாங்கிட்டு போவீங்க? அரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டு அடுத்து இந்த 3000 கொடுப்பாங்களே அது கொடுப்பீங்களான்னா நீங்கள் வாங்க பார்ப்போம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு எகத்தாளமான ஒரு பதில் அவங்ககிட்ட இருந்து வருது. எதைத்தாங்க அவங்க சகிச்சிட்டு இருப்பாங்க மக்கள்? உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக அவங்க இதெல்லாம் சகிக்கணுமா? அந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு இன்றைக்கி அவங்க அனுபவிக்கிறாங்க. இது உங்கள் ஆட்சியில் மட்டும் நான் வந்து குறை சொல்லலை. இந்த ரேஷன் கடை கலாச்சாரம் வந்து காலங்காலமாக இருக்குது. அது ஒரு மாற்று வைங்க. வீடுகளுக்கு நேரில் கொண்டு கொடுங்க. வீட்டில் ஒரு வீட்டுக்கு கொண்டு கொடுக்குற என்ன ஆகி போச்சு? இப்போ தாயுமான ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்கல்ல, வயதானவங்களுக்கு நேரில் கொண்டு கொடுக்கறீங்களா? எல்லா வீட்லேயும் வயதானவங்க இருக்கிறாங்கல்ல, அப்படி போய் கொடுக்கும்போது இதையும் 3000 ரூபாய் கொடுத்துட வேண்டியதானே? அவங்களையும் வரிசையில் நிற்க வச்சு அலக்களிக்கிறீங்க. தமிழக மக்கள் இனியாக திருந்துங்க. இலவசம்னு கேட்டு அங்கே போய் ஓடி போய் நின்றுக்கிட்டு லைனில் நின்றுக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்படுறது தேவையா? கேட்டால் என்ன சொல்வீங்க? நம்ம கொடுக்குற வரிப்பணம் தானே, அதை வாங்குறது என்ன தப்பு? தப்பு இல்லை, தவறு சரிதான். அரசாங்க ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் ஏன் போய் கடையில் போய் காத்து கிடக்குறீங்க? இது வந்து இனி வருகிற அரசாங்கமாவது இந்த பொங்கலுக்கு கொடுக்குற இலவசங்கள், தீபாவளிக்கு கொடுக்குற இலவசங்களை வந்து அவங்க வீடு தேடி கொண்டு கொடுங்க. இப்படி அவங்கள ரேஷன் கடைக்கு வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லி அலக்களிக்காதீங்க. சிலர் அந்த குடும்ப அட்டையை கொடுத்துருக்கீங்க, சிலவங்க அதை கொண்டு வராமல் வந்துடுறாங்க. அது தெரியாமல் லைன் அடிக்கிறாங்க. 2 மணி நேரமாக நின்று கடைசியில் லைனில் போய் அங்கே போய் நிற்கும் போது கேட்குறீங்க கார்டு இல்லைங்கும் போது திரும்ப போய் எடுத்துகிட்டு வாங்குறீங்க. அவங்க திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்து லைனில் நின்று என்னங்க இது? எப்படி அவங்க அதை எப்படி சமாளிக்க முடியும்? 100ல் 10 பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பணம் கொடுக்குறாங்கங்கிற அவசரத்தில் ஓடி வந்துடுறாங்க. ரேஷன் கார்டு கொண்டு வரணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. 3000 தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறணும். வர்ற 2026 ஒரு மாற்றம் வரணும். தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும். அது கிடைக்க தான் என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.